Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளலாம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் உடனே நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ கூட வந்திருக்கோம். அதாவது டிஎஃப்சி சென்டர் வந்து ரேங்க் வர்றதுக்கு முன்னாடி யார் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற வீடியோ தான் நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அதாவது ரேங்க் லிஸ்ட் ஒன்ஸ் நமக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் போய் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியாது. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னா நாளையோட நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நாளையோட நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இன்னமும் நிறைய பேர்த்துக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஃபார்மெட்டுக்கு மாற்றி அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இன்னமும் நிறைய பேர் வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு எஸ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது நமக்கு வந்து 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த நீங்கள் இப்போ டிஎஃப்சி சென்டர் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயிருந்தாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க 20ஆம் தேதிக்கு மேலே வாங்க, 20ஆம் தேதிக்கு மேலே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 20ஆம் தேதிக்கு மேலே அதாவது நாளைக்கு அப்புறம் நம்ம யாரெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகணும் அப்படின்னா அதாவது நீங்கள் இன்னும் டிஜிட்டலைஸ் ஃபார்மெட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க. சரியா? அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அதாவது நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்குது. நம்ம வந்து எஸ்சி எஸ்டி இல்லை வந்து எஸ்சிசியில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னா 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகவே இல்லை. சரியா? இந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகவே இல்லை அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக போய் டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன கரெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் நமக்கு என்ன பார்த்தா வரும். அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ஒன்ஸ் நமக்கு வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதனால் அதே மாதிரி அதாவது உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதில் மிஸ்டேக் இருக்குது, இதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இது எல்லாமே 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் முக்கியமாக மனசில் வச்சுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கும். வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நாம் அடுத்து நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முன்னாடி போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.